குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானுக்குரிய நாள். நாம் இந்த வருடம் முழுவதுமே சூரிய பகவானை வணங்க வேண்டும். ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 8/6/2025 விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 25ஆம் நாள். இன்று வந்து பிரதோஷம். அதே மாதிரி முகூர்த்த நாள், சுப முகூர்த்த நாள், துவாதசி திதி. இது வந்து பிரதோஷங்கிறதுனால சிவபெருமான் கோயிலுக்கு போய் சிவபெருமானை வணங்குங்க, சிவபுராணம் படிங்க, திருவாசகம் படிங்க. அதே மாதிரி நம்ம அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே விளக்கேற்றி நீங்கள் சாமி அவரை நினச்சி ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். துவாதசி திதி, சுவாதி நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், பிரதோஷம், நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ கண்ணனுடைய நாயகி வெள்ளி ரதத்தில் பவனி பழனி ஆண்டவர் திருக்கல்யாணம், இரவு வள்ளி திருமண காட்சி, சுபமுகூர்த்தம். சூரிய உதயம் வந்து 5:52, ரிஷப நாளிகை வந்து 1:04, திதி வந்து திரையோதசி திதி. துவாதசி திதி வந்து காலையில் 8 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு வந்து திரையோதசி திதி வந்துடுது. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு புதன், கடகத்தில் ஒன்றும் இல்லை, சிம்மத்துக்கு செவ்வாய் வந்துட்டார். செவ்வாய் கேது. பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா செவ்வாய் கேதுங்கிற போது, அதுவும் சிம்மத்தில் இருக்கிறதுங்கிறது வந்து பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கும்பத்தில் சனி ராகு. நம்பிக்கையுடன் வாழ ஆரம்பியுங்கள். எதிர்பார்க்கும் எண்ணம் நடக்கும். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:30 to 8:30, மாலை 3 to 4:30. கௌரி நல்ல நேரம் 10 to 11, மாலை 1:30 to 2:30. சூலம் வந்து மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரணம் 10 to 12. ராகு காலம் 4:30 to 6, குளிகன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. ராசி பலன்: இன்றைய மேஷம் கவலை, கவனமாக இருங்கள். ரிஷபம் வரவு, மிதுனம் தாமதம், கவனமாக இருங்கள். கடகம் பிரீத்தி, சிம்மம் ஆதரவு, கன்னி பாசம், துலாம் வெற்றி, விருச்சிகம் கவனம், தனுசு இன்பம், மகரம் உயர்வு, கும்பம் ஊக்கம், மீனம் பிரயாசை. சந்திராஷ்டிரமம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருந்து. நாளைய விசேஷங்கள் வந்து வைகாசி விசாகம். வைகாசி விசாகம்னா முருகப்பெருமானுக்குரியது. விசாக நட்சத்திரத்தில் சிவபெருமான் நெற்றியிலிருந்து முருகப்பெருமான் உதித்த அந்த திருநாள் வைகாசி விசாகம் என்று அழைக்கப்படுகிறது. அதனால் மாலை வரைக்கும் தான் இருக்குது அந்த விசாக நட்சத்திரம். இது நாளைக்கு விசாகம் மாலை 4:40 வரைக்கும் தான் இருக்குது. அதனால் நாளை 4:40 மணிக்குள் நீங்கள் அந்த இதை வந்து கொண்டாடி முடிச்சிருங்க. அதாவது நம்ம முருகப்பெருமானினுடைய பூஜை விரத முறைகள், விரதத்தை முடிச்சுக்கோங்க. சுவாமிக்கு என்னென்ன நைவேத்தியங்கள் எல்லாமே 4:40 முடிச்சுக்கோங்க. காலை பூஜையே சிறந்தது. 4:40 வரைக்கும் இருக்குது. நீங்கள் எப்படி செய்யணுமோ செய்துக்கோங்க. அறநெறியை மறந்து வீட்டில் அழிவு ஒன்றே விளைவாகும். வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்குரிய அந்த ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. சரி, பஞ்சாங்கம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலின் நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் வானவரும் மரம்பெயர் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தீங்க படியாய் கடந்து உன் புலவாய் காண்பேன். இன்றைக்கு வந்து சுபமுகூர்த்த நாள், மிருத்யுஞ்ச பிரதோஷம்.
மிருத்யுஞ்ச பிரதோஷங்கிறது ஞாயிற்றுக்கிழமையே வர்றதுங்கிறதுனால மிருத்யுஞ்ச ஜபம் செய்யுங்க. இன்றைக்கி அவ்வளோ ஒரு அழகான அருமை பிரதோஷங்கிறதே ஒரு சிறப்பு தான். மிருத்யுஞ்ச பிரதோஷம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால் நீங்கள் மிருத்யுஞ்ச மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்யுங்கள். இது நான் மிருத்யுஞ்ச மந்திரத்தை உங்களுக்கு என்ன யமபயம் போக்கும் மகாமிருத்யுஞ்ச ஸ்தோத்திரம். ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் விஷமாமிருதான். ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முஷியே மாமிருதாம். இந்த மந்திரத்தை தினசரி காலை 16 முறை பாராயணம் செய்தால் சிவபெருமானுடைய அருளும் மார்க்கண்டேயரைப் போல சிரஞ்சீவியாக வாழலாம். இந்த மந்திரத்தை தினசரி மிருத்யுஞ்ச மந்திரம் மிருத்யுஞ்ச பிரதோஷம் என்று சிவபெருமானை நினைத்து 16 முறை தினமும் செய்தால் மார்க்கண்டேயரைப் போல சிரஞ்சீவியாக வாழலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் செய்யுங்க. வைகாசி 6 ஜூன் மாதம் 9 திங்கட்கிழமை. நாளை வைகாசி விசாகம். இன்று முருகப்பெருமானையும் அம்பாளையும் வழிபடவும் பெருமாள் கோயிலுக்கு சென்று நம்மாழ்வாரையும் பெருமாளையும் வழிபட உகந்த நாளாகும். வைகாசி 27 ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை. வட சாவித்திரி விரதம். இன்று அம்பாளுக்கு பூஜை செய்து சத்தியவான் சாவித்திரி கதை படிக்க பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வர். ஜூன் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. வைகாசி 27. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிவபுராணம் படித்தா நல்லது. சிவபெருமானுக்குரிய
இன்னைக்கு சூரியனுக்குரிய மந்திரத்தை சொல்லுங்க. சூரிய பகவானின் ஓம் ஆதித்யாய நமக. கசிப முனிதரின் புத்திரர். நவகிரகங்களின் முதன்மை பெற்றவர் சூரிய பகவான். மூல மந்திரம் ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ச சிவ சூர்யாய நமக. காயத்ரி மந்திரம் ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். அவருக்குரிய தானியம் கோதுமை. உங்களுக்கே எல்லாம் நல்லா தெரியும். சாமி முன்னாடி வச்சு அது மேலேயே விளக்கேற்றாதீங்க, அது பக்கத்தில் வச்சு விளக்கேற்றுங்க. அந்த இதை வீண் பண்ணக்கூடாது. அதை நாம் எடுத்து மறுபடியும் பிரசாதமாக நம்ம சாப்பிடலாம். அதை வறுத்து சாப்பிடலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பண்ணுங்கள், எங்களையும் பண்ணுங்கள். கஷ்டப்படுற எங்களை மாதிரி இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணுங்கள்.